Hi friends, welcome to channel. நீங்கள் நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு அதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு இதை கலந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு தக்காளி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை விரித்து விடலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசாக விரித்து எடுத்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது முற்றிலும் ஆப்ஷனல், நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து நல்லா விரித்து விடுங்க. இப்போ இதில் 1 சைடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் அதை வச்சு நல்லா விரித்து விடலாம். நம்ம 1 சைடு ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ இன்னொரு சைடை வச்சு இந்த சைடு இப்படி மூடி விட்டுறலாம். இப்போ இது சைடில் நம்ம ஸ்போக்கை வச்சு இந்த மாதிரி அமுத்தி விடலாம். சுற்றிலும் இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுற்றிலுமே இந்த மாதிரி அமுத்தி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட் மாடல் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட செகண்ட் மாடல் சாண்ட்விச், இதை நம்ம டொமேட்டோ சாஸ் இல்லாமல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் அதையும் 1 சைடு வச்சிடலாம். இன்னொரு சைடை வச்சு இதை மூடி விட்டுறலாம். சைடில் ஸ்போக்கை வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டொமேட்டோ சாஸ் இல்லாமலே செய்யலாம். அவ்வளோதான், நம்மளோட 2 மாடல் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கல்லில் சேர்க்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் வச்சு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். 1 சைடு இதை இப்போ திருப்பி போடலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி அந்த சைடு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 2 சைடுமே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். நம்ம இதே மாதிரி எல்லா சாண்ட்விச்சுமே வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்பாத்தி சாண்ட்விச் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.